ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிஞ்சிருந்து திருட்டுத்தனமா பார்க்குறாங்க. திருட்டுத்தனமா பார்த்தோன்னே நம்மளுக்கு அதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறேன். அங்கே போயிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு முத்த வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமாயி அந்த ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்த ஆரம்பிச்சாரு. கொளுத்த ஆரம்பிச்சதுனால பசங்களை கூட்டிகிட்டு அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு மட்டும் தனியாக ஒரு கோவிலுக்குள்ளே தனியாக தொலைஞ்சு போயிடுறா. ஆனால் அவங்க இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்ட ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு வராங்க. அந்த பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து வந்தோடனே அந்த பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த எந்திரிச்சு நிற்கிறத பார்த்து அங்கே இருக்க ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தோன்னா அந்த பொண்ணு இங்கே இருக்க எல்லாத்தையோட ரத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாவுக்கும் சரி கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற அந்த நீதி கடவுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அனுப்பி வச்சிருக்குது அப்படின்னு வந்து இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் இறந்துடுறா. அதனால அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிடுறாங்க. நீலியோட கதை.